இந்தியாவும் பாகிஸ்தானும் டெஸ்ட் தொடரில் ஆட வேண்டும் வாசிம் அக்ரம் விருப்பம். இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையான அரசியல் காரணமாக இரு அணிகளும் கடந்த 13 ஆண்டுகளாக இருதரப்பு கிரிக்கெட் தொடரில் ஆடாமல் இருக்கின்றன. டெஸ்ட் தொடரை பொறுத்தவரையில் கடைசியாக 2007இல் 3 போட்டிகள் கொண்ட தொடரில் இரு அணிகளும் நேருக்கு நேர் மோதின. அதேபோல ஒருநாள் மற்றும் T20 தொடரில் கடைசியாக 2012 டிசம்பரில் ஆடியது. அதற்கு பிறகு ICC தொடரில் மட்டுமே இரு அணிகளும் மோதி வருகின்றன. இவ்வாறு இருக்க கடந்த ஏப்ரலில் ஜம்மு காஷ்மீரின் பல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்த சம்பவம் இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதலுக்கு வழிவகுக்கவே இனி பாகிஸ்தானுடன் எந்த ஒரு போட்டியிலும் இந்தியா ஆடக்கூடாது என பல்வேறு தரப்பிலிருந்து குரல்கள் வலுத்தன. அதற்கேற்றாற் போல ஓய்வு பெற்ற வீரர்கள் ஆடும் லெஜண்ட் லீக் தொடரில் பாகிஸ்தானுடன் ஆட இந்தியா மறுத்துவிட்டது. ஆனால் அடுத்த சில நாட்களில் வெளியிடப்பட்ட ஆசிய கோப்பை தொடருக்கான அட்டவணையில் இரு அணிகளும் நேருக்கு நேர் மோதும்படி ஒரே குழுவில் இடம்பெற செய்து செப்டம்பர் 14ஆம் தேதி போட்டி திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு இந்திய ராணுவ வீரர்களின் ரத்தத்திலும் லாபம் பார்க்க வேண்டுமா என BCCI மீது எதிர்ப்புகள் வந்தன. இத்தகைய சூழலில் இந்தியாவும் பாகிஸ்தானும் டெஸ்ட் தொடரில் ஆட வேண்டும் என பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளரும் கேப்டனுமான வாசிம் அக்ரம் விருப்பம் தெரிவித்திருக்கிறார். தனியார் ஸ்போர்ட்ஸ் ஊடகத்திடம் இந்த வெளிப்படுத்திய வாசிம் அக்ரம், இந்தியா பாகிஸ்தானின் மற்ற போட்டிகளைப் போலவே இதுவும் சுவாரஸ்யமாக இருக்கும். இரு அணி வீரர்களும் ரசிகர்களும் ஒழுக்கமாகவும் எல்லை மீற மாட்டார்கள் என நம்புகிறேன் என்று கூறியுள்ளார். இந்தியர்கள் தேசபக்தி கொண்டவர்களாகவும் தங்கள் அணி வெற்றி பெற வேண்டும் என விரும்பினால் பாகிஸ்தான் ரசிகர்களுக்கும் அது பொருந்தும். இந்தியா சமீப காலமாக சிறந்த ஃபார்மில் உள்ளது. இருப்பினும் போட்டி நடக்கும் நாளில் அழுத்தத்தை சிறப்பாக கையாளுவது அந்த அணிதான் வெற்றி பெறும். இந்தியாவும் பாகிஸ்தானும் மீண்டும் டெஸ்ட் தொடரில் விளையாட வேண்டும் என விருப்பம் என்று தெரிவித்துள்ளார். இது நடந்து மிக நீண்ட காலமாகிவிட்டது. நடந்தால் இரு தரப்பு ரசிகர்களும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க காட்சியாக இது இருக்கும் என்று கூறியுள்ளார். தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.